இந்த டைத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் காந்தி இஷ்யூ நடந்துச்சு. ஓகேவா? இஷ்யூ நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து காந்தி வாங்கிட்டாங்க. பட் இந்த நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் மக்களுக்கு ஒரு சேர்க்கிறதுக்காக காந்தி என்ன பண்றா அப்படின்னா ஒரு எபிசிடி அப்படின்னு சொல்றாங்க. தொடர் எபிசிடி அது தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய வந்து கருத்துல வெளியிடுறாரு. அது இம்பீரியலிசத்துக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாம என்ன பாலிஸ்டர் மூவ்மெண்ட் கிளாஸ் வந்து மக்கள் தூண்டி நிறைய Good afternoon, everyone. So live la yaarla class paakringlo avanga comment pannunga. So 4 o'clock it's almost. So good evening everyone. So நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டெய்லி வந்துட்டு நம்ம வந்துட்டு சிவிலில் வந்துட்டு இரிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு ஒரு கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலபஸ் ஸ்பிட்டப் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இந்த கிளாஸை ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி இந்த கிளாஸை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸில் அதோட டைப்ஸ் அண்ட் என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்குது, அந்த எந்த மெத்தட் வந்து எந்த பிளேஸ்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது, எந்த டைப் ஆஃப் க்ராப்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் தேர்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வாட்டர் வந்து இரிகேட் பண்ணுறோம் லேண்டுக்கு அப்படின்னா அந்த வாட்டரோட குவாலிட்டி, அந்த இரிகேஷன் வாட்டரோட இரிகேட் பண்ணுற வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், அதில் வந்து சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், அந்த கான்சன்ட்ரேஷன் வச்சு எப்படி அந்த வாட்டரோட குவாலிட்டியை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிற அந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் இருக்க டாபிக், இந்த டாப்பிக்லேருந்து கொஷினே இல்லை அப்படி கொஷின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், தட் இஸ் என்ன பார்த்தோம், சாயில் மாய்ஸ்சர் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அதில் நிறைய நியூ டேர்ம்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா another important topic which is water requirement of crops. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டலாக இரிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கும் போதே அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 4 டாபிக்ஸ் இருக்கும், தட் இஸ் டைப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், சாயில் மாய்ஸ்சர் ரிலேஷன்ஷிப், வாட்டர் ரிக்வயர்மெண்ட் அண்ட் வாட்டர் லாகிங். இந்த 4 டாப்பிக்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்துட்டு அந்த சாயில் மாய்ஸ்சர் ரிலேஷன்ஷிப் அண்ட் வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப் தான். இரிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு ஹோலாக பார்த்தாலுமே இந்த 2 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 1 அப்படின்னு பார்க்கும்போதுமே இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டாபிக் பார்க்கலாமா? கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சாயில் மாய்ஸ்சர் ரிலேஷன்ஷிப் டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு கிளியரா? ஸோ கிளியர்னா நம்ம இந்த டாப்பிக்கு மூவ் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு கிளியர் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் தட் இஸ் வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு மூவ் பண்ணலாம். ஓகேவா? கிளியரா? யார் ஆன்லைனில் கிளாஸ் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கான்செப்ட்ஸ் போன கிளாஸில் பார்த்த டேர்ம்ஸ் எல்லாம் கிளியரானு வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக் கண்டினியூ பண்ண. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நான் சொன்ன மாதிரி தட் இஸ் வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ். வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கான்செப்ட் வந்து ஒரு கண்டினியூட்டியாக வராது. ஓகேங்களா? பாயிண்ட் பை பாயிண்டாக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டோட்டல் இந்த வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸில் வர எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 12 பாயிண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படிக்கும்போது உங்களுக்கு ஒரு டாபிக் ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட்டர் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் நமக்கே தெரியும். ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் சாயில். என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்கு? ஸோ ட்ரை சாயிலாக இருந்தால் அதோட மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் ஸோ அதுக்கு நிறைய வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் சாயில் அண்ட் ஆப்வியஸ்லி டைப் ஆஃப் கிராப். ஓகேங்களா? டைப் ஆஃப் கிராப் இது ரெண்டையும் பொறுத்து வேரி ஆகும். அண்ட் தென் ஸ்டேஜ் growth ஆஃப் கிராப்ஸ். ஸ்டேஜ் growth ஆஃப் கிராப்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கு? ஸ்டேஜ் growth ஆஃப் ஸ்டேஜ் growth ஆஃப் கிராப்ஸ். ஓகேங்களா? ஸ்டேஜ் growth ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு இனிஷியல் பீரியட்ல வந்துட்டு நீங்கள் நிறைய வாட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு மிடில் பீரியட்ல இன்னும் அதிகமான வாட்டர் வந்து நீங்கள் சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் எந்த டைம்ல அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த டைம்ல நீங்கள் வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு அந்த நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்டர் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்டேஜ் ஆஃப் growth அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த வாட்டர் ரெக்வயர்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டைப் ஆஃப் சாயில், டைப் ஆஃப் கிராப் அண்ட் ஸ்டேஜ் growth ஆஃப் கிராப். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன். frequency of irrigation. frequency of irrigation அப்படின்னா என்ன? ஸோ இப்போ நம்ம ஒரு க்ராப்பை வந்துட்டு சோ பண்ணதுக்கப்புறம் அதாவது நட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? அதுக்கு சீடை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரெகுலர் இன்டர்வெல்ஸில் வந்துட்டு வாட்டர் அதுக்கு நம்ம சப்ளை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி டைம் இன்டர்வல் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ அடிக்கடி வந்து நம்ம வாட்டர் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேற்று நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இது வந்துட்டு ஃபீல்டு கெப்பாசிட்டி பார்த்தோம். அண்ட் தென் இது பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டி அண்ட் பெர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் இருக்க வாட்டர் தான் நம்ம கேபிலரி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பிட்வீனில் நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம். தட் இஸ் OMC, ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஓகேங்களா? இந்த ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாட்டர் பண்ணும்போது இந்த டெப்த் வந்து இவ்வளோ இருக்கும். அண்ட் தென் இப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த பாயிண்ட் அதுக்கப்புறம் அகைன் வாட்டர் பண்ணுவீங்க, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அகைன் வாட்டர் பண்ணுவீங்க, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸில் டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி 10 டேஸில் அகைன் வாட்டர் பண்ணுவீங்க, திருப்பி டிக்ரீஸ் ஆகும்.
ஸோ அகைன் ஒரு 10 டேஸில் மறுபடியும் வாட்டர் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அதோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி OMC லெவலில் ரீச் பண்ணிட்டு நம்ம வாட்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா F is equal to dW divided by CU. ஓகேங்களா. dW அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் வாட்டர். ஓகேவா. dW அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் வாட்டர் அண்ட் CU அப்படிங்கிறது கன்சம்ப்டிவ் யூஸ். கன்சம்ப்டிவ் யூஸ்னா நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது எம்எம்ல இருக்கும், இது MM per டேல கிடைக்கும். ஸோ உங்களுக்கான ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு வாட்டர் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ dW அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் டெப்த் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இதுதான் இந்த எஃப்சிக்கும் ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் அண்ட் தென் OMCக்கும் பிட்வீனில் இருக்க இந்த டெப்த் தான் வந்துட்டு டெப்த் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கன்சம்ப்டிவ் யூஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டேர்ம் வந்திருக்கும். ஸோ கன்சம்ப்டிவ் யூஸ் அப்படின்னா நான் என்னன்னு சொல்கிறேன். கன்சம்ப்டிவ் யூஸ். ஸோ அதுக்கு முன்னாடி கன்சம்ப்டிவ் யூஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கன்சம்ப்டிவ் யூஸ் evapotranspiration. கன்சம்ப்டிவ் யூஸ் and then evapotranspiration. evapotranspiration. இந்த கன்சம்ப்டிவ் யூஸ் evapotranspiration அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு லேண்டுக்கு வந்துட்டு ஒரு கிராப்புக்கு வந்து வாட்டர் கொடுக்குறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு செடி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 லிட்டர்ஸ் சப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா. 50 லிட்டர்ஸ் சப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா. ஸோ இந்த 50 லிட்டர்ஸையுமே அந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிடுமா? இந்த 50 லிட்டர்ஸையுமே வந்து அந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிடுமா? 50 லிட்டருமே வாட்டர் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிடுமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஸ்பிட் ஆகும் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு 40 லிட்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிடும். ஓகேங்களா. 40 லிட்டர்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஓகேங்களா. இல்லை சைடில் இருக்க சாயில்னால வந்துட்டு இந்த 40 லிட்டர்ஸ் எவாப்ரேட் ஆகிடும். இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 9 லிட்டர்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா, ஸ்கூல்லே படிச்சிருப்போம். பிளான்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸ் பண்ணி தான் வந்துட்டு அதோட டிஷ்யூஸ்லாம் க்ரோ ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை விட ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அப்போது அந்த ப்ராசஸ் டிரான்ஸ்பிரேஷனுங்கிற ப்ராசஸ்க்கு வந்து 9 லிட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த evapotranspiration அப்படின்னா என்ன அப்படின்னா evapotranspiration அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த evaporation from adjacent soil. அந்த கிராப்புக்கு நம்ம பண்ண வாட்டர்ல அதோட adjacent soil இருந்து எவ்வளோ எவாப்ரேட் ஆச்சு ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷனுக்கு அந்த பிளான்ட் வந்து எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் எவாப்ரேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷன் சேர்ந்தது தான் evapotranspiration. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஈன்னு டினோட் பண்ணுவோம் அண்ட் தென் இதை டீன்னு டினோட் பண்ணுவோம். இதை என்ன டினோட் பண்ணுவோம்னா E suffix T. ஓகேங்களா. ஸோ இதுதான் evapotranspiration. அப்போ அந்த கன்சம்ப்டிவ் யூஸ்னா என்ன மேம் அப்படின்னா கன்சம்ப்டிவ் யூஸ். ஓகேவா. இதை வந்து CU அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். கன்சம்ப்டிவ் யூஸ்னா என்ன மேம் அப்படின்னா இந்த எவாப்ரேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷன் போனதுக்கப்புறம் 50 லிட்டர்ஸ் சப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ 40 லிட்டர்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணியாச்சு அண்ட் 9 லிட்டர்ஸ் 40 லிட்டர்ஸ் வந்து எவாப்ரேஷனுக்கு யூஸ் ஆயிடுச்சு, 9 லிட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆயிடுச்சு. அந்த ரிமைனிங் 1 லிட்டர் இருக்கே அது எங்கே போச்சு? அந்த ரிமைனிங் 1 லிட்டர் இருக்கே அது எங்கே போச்சு? ஸோ அதுவுமே வந்துட்டு அந்த பிளான்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. எதுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பிளான்ட்டோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அந்த பிளான்ட்டோட வந்து டிஷ்யூஸ் வந்து க்ரோ அதில் வந்து உருவாகுமா, புதிய புதிய திசுக்கள் செல்ஸ்லாம் வந்துட்டு உருவாகுமா. ஸோ அந்த ப்ராசஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்க்காக அந்த 1 லிட்டர் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா. அப்போ கன்சம்ப்டிவ் யூஸ்னா என்ன அப்படின்னா இந்த எவாப்ரேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷன் plus
amount of water used for the metabolic activities. Metabolic activities like growing tissues. ஸோ இந்த மாதிரி அந்த பிளான்ட்டோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ வந்து வாட்டர் யூஸ் பண்ணுதோ அதையும் சேர்த்து தான் வந்து நம்ம எவாப்போட் கன்சம்ப்டிவ் யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த எக்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருந்துச்சுன்னா, இஃப் எக்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னா, நெக்லிஜிபிள் அப்படிங்கும் போது என்ன ஆகும்? கன்சம்ப்டிவ் யூஸ் வில் பி ஈக்குவல் டு evapotranspiration. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கன்சம்ப்டிவ் யூஸ் evapotranspiration அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளியரா? ஸோ இது வரல கிளியரா? ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம அங்கே சொல்கிறோம், frequency of water. So it is the time interval between consecutive waterings. அடுத்தடுத்த வாட்டரிங்க்கு பிட்வீன்ல எவ்வளோ டைம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நம்ம frequency of irrigation சொல்றது. தட் இஸ் டெப்த் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை கன்சம்ப்டிவ் யூஸ். ஓகேங்களா? ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இதுவும் அகைன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் type of soil, type of crop, and then இன்னொன்று என்ன அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன். ஓகேங்களா? கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்கேஸ் நீங்கள் ஒரு ட்ரை கிளைமேட்டில் இருக்க சீசன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாட்டர் சப்ளை பண்ணுற கண்டிஷன் வரும். ஓகேங்களா? ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. கிளியரா? ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? தேர்ட் பாயிண்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிராப் பீரியட். இந்த கிராப் பீரியட் அப்படிங்கிறது என்ன? கிராப் பீரியட் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ டைம் பிட்வீன், it is a time or duration between sowing of crop from கூட வச்சுக்கோங்க, from sowing of crop to harvesting. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு விதையை போட்டிருக்கீங்களா? ஸோ அந்த சோயிங் ஆஃப் க்ராப்புக்கும் அந்த க்ராப்பை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இடையில இருக்க டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த க்ராப் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் டேர்ம். ஃபோர்த் டேர்ம் என்ன அப்படின்னா பேஸ் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா பேஸ் பீரியட். பேஸ் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ டைம் கேப் பிட்வீன் first watering for the preparing of land and last watering done before harvesting. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் லேண்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணி அந்த விதையை சீடை போட்டதுக்கப்புறம் அந்த டேலேருந்து கடைசியாக அந்த வந்துட்டு இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நெல் அப்படின்னா அந்த ரைஸ் அந்த நெல்லை வந்து போட்ட டே வந்து
ஃபர்ஸ்ட் டே ஓகேங்களா. அதுல இருந்து அதை ஹார்வெஸ்ட் பண்றது லாஸ்ட் டே. ஸோ இதுக்கு பிட்வீன்ல இருக்க பீரியட் தான் வந்து இந்த கிராப் பீரியட். பேஸ் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ நெல்லை போடுறீங்க, ஒரு லேண்டில் போய் இப்போ கிராப் பண்ண போகிறீங்க, க்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் போன உடனே வந்து நெல்லோட அந்த சீடெல்லாம் தூவி விட்டுருவோமா? கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து லேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் இருக்க தேவையில்லை அதில் களையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து டிராக்டர் வச்சு உழவு ஓட்டி அதில் தண்ணி ஊற்றுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுற லேண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டர் பண்ணுவோம்ல, அந்த வாட்டரும் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக நெல் வந்துட்டு ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோர்லேருந்து நம்ம அந்த லேண்டுக்கு சுத்தமாக வாட்டரே சப்ளை பண்ண மாட்டோம். அப்போ தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஓகேங்களா. அப்போ அந்த 3 வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டு வாட்டர் சப்ளை பண்ணணும், லாஸ்ட்டாக ஒரு தடவை வாட்டர் கொடுப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வாட்டரிங்க்கும் லாஸ்ட் வாட்டரிங்க்கும் பிட்வீனில் இருக்க டைம் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. கிளியராக இது ரெண்டுக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் எப்படி இருக்கும் ரிலேஷன்? கிராப் பீரியட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பேஸ் பீரியட் ஓகேங்களா. பேஸ் பீரியட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பேஸ் பீரியட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸோ இது வந்து ரெண்டு வாட்டரிங்க்கு பிட்வீனில் இருக்க டைம் தான். பட் இந்த கிராப் பீரியட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் சோயிங்லேருந்து ஹார்வெஸ்டிங் இருக்க டைம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராப் பீரியட் எப்போவுமே பேஸ் பீரியடை விட அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா 5th பாயிண்ட். 5th அடுத்து என்ன அப்படின்னா இதெல்லாம் எந்த யூனிட்ல கிடைக்கும் அப்படின்னா டேஸில் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தான், டேஸில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் கிளியரா? 4th பாயிண்ட் வரல கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெல்டா. 5th பாயிண்ட். 5th பாயிண்ட் டெல்டா ஓகேங்களா. டெல்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பீரியட் இருக்குல்ல, இந்த பேஸ் பீரியட் இருக்குல்ல, ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டரிங்க்கும் லாஸ்ட் வாட்டரிங்க்கும் பிட்வீனில் இருக்க டைம் தான் பேஸ் பீரியட். இந்த பேஸ் பீரியடில் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து அந்த லேண்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம டெல்டா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ டெல்டானா என்ன? total depth of irrigated water supplied to the land area between the during the base period ஓகேங்களா. அந்த பேஸ் பீரியட் அப்போ அந்த லேண்டுக்கு நம்ம எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணுறோம், எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் சப்ளை பண்ணுறோமோ அதை தான் வந்து டெல்டான்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ டெல்டாவோட யூனிட் என்னவா இருக்கும்? ஸோ அப்போ டெல்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? யூனிட் இட் வில் பி இன் மீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ டெல்டானா என்ன? total depth of water, depth of irrigated water ஓகேங்களா. irrigated water supplied to an area during or throughout the base period ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் பீரியட் ஃபுல்லாக அந்த க்ராப்க்கு நம்ம எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் வந்துட்டு க்ரோயிங்க்கு சப்ளை பண்ணுறோமோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெல்டா வந்து டெப்த் ஆஃப் வாட்டர் அப்படின்னால அது வந்து மீட்டர்ஸில் இருக்கும் ஓகேங்களா. சப்ளைட் அப்படிங்கிறத விட இது வந்து ரிக்வயர்ட். ஸோ இந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கோங்க, ரிக்வயர்ட் ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு பேஸ் பீரியட் ஃபுல்லாக ஒரு பிளான்ட் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ வாட்டர் தேவை அப்படிங்கிறது தான் டெல்டா ஓகேங்களா. ஸோ அப்போ டெல்டா டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெல்டா மைனஸ் ஆர்இ. ஆர்இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் ஓகேங்களா. ஸோ ரெயின்ஃபால்னால வந்துட்டு ஆல்ரெடி அந்த
இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராப் க்ரோ ஆகுறதுக்கு இந்த பேஸ் பீரியடுக்குள்ள வந்து நமக்கு எவ்வளோ மீட்டர் வேணும்னா ஒரு 100 மீட்டர் ஆஃப் வாட்டர் வந்துட்டு இதுக்கு தேவை, இது க்ரோ ஆகுறதுக்கு அப்படின்னு. பட் 100 மீட்டர் வாட்டர் தேவை, ஓகேங்களா, அதுதான் டெல்டா. பட் இப்போ இந்த RE அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மழை பெய்யும் போது சில சர்டன் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அதோட ரூட் ஜோன்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு 30 மீட்டர் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம சப்ளை பண்றது மீதி 70 மீட்டர் தான் சப்ளை பண்ணும், கரெக்டா. ஸோ அந்த 70 மீட்டர் தான் வந்து டெல்டா டேஷ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து நம்ம சப்ளை பண்ண வேண்டிய வாட்டர். இது வந்து டோட்டல் ரிக்வயர்ட் அமௌண்ட், அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அந்த பேஸ் பீரியட் ஃபுல்லாக அதுக்கு தேவை, அந்த கிராப்புக்கு தேவை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டெல்டா. ஸோ அதுலேருந்து ஆல்ரெடி அதில் அந்த ரூட் ஜோன்ல சேவ் ஆயிருக்க அந்த எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி ரிமைனிங் இருக்கிறது தான் வந்துட்டு டெல்டா டேஷ், ஓகேங்களா. கிளியரா? கிளியரா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம் கிளியரா? நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா டியூட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். 6th டேர்ம் டியூட்டி, ஓகேங்களா. டியூட்டி அப்படின்னா என்ன? டியூட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? டியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா as the area of land, as the area of land that can be irrigated எதுல அப்படின்னா in hectaresல, in hectares, as the area of the land in hectares that can be irrigated, that can be irrigated for growing any crops, growing any crops if the so for growing any crops if 1 cubic of water, if 1 cubic of water is supplied, ஓகேங்களா, supplied to the entire land, supplied. So first இந்த definition எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் இது எப்படின்னு சொல்றேன். supplied to the land in its entire base period, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு டியூட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ டியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா as the area of land in hectares, ஓகேங்களா. நீங்க வந்து டியூட்டியை மென்ஷன் பண்ணும்போது ஹெக்டேர்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணும். that can be irrigated for growing any crops if 1 cubic of water is supplied to the land in entire base period, ஓகேங்களா. ஸோ ஒரு பேஸ் பீரியட் இருக்கு, ஓகேங்களா. பேஸ் பீரியட் அப்படின்னா 3 months வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டரிங்க்கும் லாஸ்ட் வாட்டரிங்க்கும் பிட்வீன்ல இருக்க டைம் வந்து ஒரு 3 monthsல வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 3 monthsலயே நீங்க மொத்தமாவே டோட்டலாவே 1 cubic என்ன? 1 cubic என்ன? 1 meter cube per second, ஓகேங்களா. 1 meter cube per second வாட்டரை வந்துட்டு இந்த என்டையர் பேஸ் பீரியட் ஃபுல்லாவே வந்துட்டு நீங்க சப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த கிராப்பை வந்துட்டு எவ்வளோ ஏரியா ஆஃப் லேண்டில் வந்து நம்மளால வந்துட்டு க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டியூட்டி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இதுக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு புரியுதா? கிளியரா? ஸோ இந்த டெஃபினேஷன் புரியுதா? என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பேஸ் பீரியட் 3 months இருக்கு. இந்த 3 months ஃபுல்லாவே நீங்க வந்துட்டு 1 meter cube per second ஆஃப் வாட்டர் வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ ஏரியால இந்த கிராப்பை வந்து நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா நல்லா இந்த வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எவ்வளோ ஏரியா அதை வந்து ஹெக்டேர்ஸ்ல மென்ஷன் பண்ணோம், ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம டியூட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ டியூட்டியோட யூனிட் என்ன அப்படின்னா இதோட யூனிட் என்ன அப்படின்னா unit of duty is hectare per cubic, ஓகேங்களா. ஸோ இந்த cubic 1 meter cube per secondல நீங்க இவ்வளோ ஹெக்டேர் ஏரியாவை வந்துட்டு இந்த பேஸ் பீரியட்ல வந்துட்டு நீங்க க்ரோ பண்ணலாம், ஸோ இரிகேட் பண்ணலாம், ஓகேவா. கிளியரா? டியூட்டிங்கிறது கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு இது இருக்கு, கான்செப்ட் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கெனால் இருக்கு ஓகேங்களா, இது வந்து ஒரு கெனால். இதுல இருந்து வாட்டர் எங்க போகும், இதுல இருந்து வாட்டர் எங்க போகும், ரிவருக்கு. சாரி, கெனால்ல இருந்து வாட்டர் எங்க போகும், சோர்ஸ். இது சோர்ஸ்ல இருந்தா கெனாலுக்கு போகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு சோர்ஸ் ஓகேங்களா, இதுதான் ரிவரா இருக்கும். ஸோ இதுல இருந்து கெனாலுக்கு வாட்டர் போகும் ஓகேங்களா. கெனால்ல இருந்து என்ன பண்ணும், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாட்டர் போகும் ஓகேங்களா. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து எங்க வாட்டர் போகும், இந்த வாட்டர் கோர்ஸுக்கு போகும். ஸோ இந்த வாட்டர் கோர்ஸ்ல இருந்தா இந்த ஃபீல்டுக்கு போகும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீல்டுக்கு வாட்டர் போகும். ஸோ இப்படி தானே வந்துட்டு அதோட ஃப்ளோ இருக்கும், இப்படி தானே வாட்டரோட ஃப்ளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு கெனாலுக்கு வரும், அண்ட் தென் ஒரு கெனால்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும், டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து வாட்டர் கோர்ஸ்க்கு போகும், வாட்டர் கோர்ஸ்ல இருந்து ஃபீல்டுக்கு போகும். கரெக்டா. ஸோ இப்போ டியூட்டிங் இதுல என்ன சொன்னேன், டியூட்டிங் இதுல என்ன சொன்னேன், ஹெக்டேர் பெர் கியூமிக். அப்ப டியூட்டிக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும், ஏரியா பை டிஸ்சார்ஜ். கரெக்டா, ஏரியா பை டிஸ்சார்ஜ். கரெக்டா, ஏரியா பை டிஸ்சார்ஜ் தான் இந்த டியூட்டிக்கான ஃபார்முலா. தட் இஸ் D is equal to A by Q. ஓகேங்களா, கிளியரா. ஸோ இப்போ இந்த டயக்ராம், இதை வந்து கிளியரா இந்த டயக்ராமை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுல தான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் டியூட்டி ரிலேட்டடான எல்லா பாயிண்ட்ஸும் வரும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த சோர்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோர்ஸ்ல இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல நீங்க என்டர் ஆகும்போது Q வந்துட்டு ஒரு 2 கியூமெக்ஸ் வந்துட்டு நீங்க சப்ளை பண்றீங்க, ஒரு 2 மில்லிமீட்டர் கியூப் பர் செகண்ட் ஆஃப் வாட்டர் சப்ளை பண்றீங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம 1000 ஹெக்டேர் வந்துட்டு நம்ம இரிகேட் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்ப டியூட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும், 1000 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 500 ஹெக்டேர் பர் கியூமெக்கா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்சார்ஜ் வந்துட்டு இங்க இருந்து இப்படியே போகுது ஓகேங்களா. இந்த கெனால்ல என்டர் ஆகும்போது டியூட்டி வந்துட்டு, கெனால்ல என்டர் ஆகும்போது டியூட்டி எவ்வளவா இருக்கும், 500 ஹெக்டேர் பர் கியூமெக்கா இருக்கும். ஸோ இந்த கெனால்ல இருந்து அடுத்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்டர் ஆகுது ஓகேங்களா. அதே இந்த இடத்துல அதே கியூ வந்து 2 கியூமெக்கா தான் இருக்குமா, இல்ல அதை விட டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாட்டர் சப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல கியூ என்னவா இருக்கும் அப்படின்னா, கியூ வந்துட்டு ஒரு 1.5 கியூமெக்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஏரியா வந்துட்டு அதே 1000 ஹெக்டேர். ஸோ அப்போ டியூட்டி என்னவா இருக்கும், 1000 டிவைடட் பை 1.5. 1000 டிவைடட் பை 1.5 எவ்வளோ, 666.67 ஹெக்டேர் பர் கியூமெக் ஓகேங்களா. அண்ட் தென் ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வாட்டர் கோர்ஸ்க்கு போகுது ஓகேங்களா. ஸோ இந்த வாட்டர் கோர்ஸ்க்கு என்டர் ஆகுற இந்த பாயிண்ட்ல வந்துட்டு கியூவோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கியூமெக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ D எவ்வளவா இருக்கும், 1000 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 1000 ஹெக்டேர் பை கியூமெக் ஓகேவா. ஸோ அடுத்து இந்த ஃபீல்டில் என்டர் ஆகுது. இந்த ஃபீல்டில் என்டர் ஆகும்போது நீங்கள் கியூவோட வேல்யூ 0.5 கியூமெக்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், D is equal to 1000 டிவைடட் பை 0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2000 ஹெக்டேர் பை கியூமெக்னு கிடைக்கும். கரெக்டா. ஸோ இந்த ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, ஸோ இந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருச்சா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏரியா வந்து ஒரு 1000 ஹெக்டேர் நீங்க வந்துட்டு இரிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாட்டர் வந்து இங்க 1 கியூமெக் வந்து சப்ளை ஆகணும், சாரி 0.5 கியூமெக் வந்து சப்ளை ஆகணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஃபீல்ட். ஸோ இந்த ஃபீல்டோட ஏரியா வந்துட்டு 1000 ஹெக்டேர் ஓகேங்களா. இந்த 1000 ஹெக்டேரை நீங்க வந்துட்டு இந்த கியூ வந்துட்டு 1 கியூமெக் நீங்க வரும். ஏன்னா நம்ம டியூட்டி என்ன பார்த்தோம், டியூட்டி வந்துட்டு 1 கியூமெக் தானே பார்த்தோம். ஸோ இங்கேயும் 1 வரும் ஓகேங்களா. 1000 டிவைட் பை 1. ஸோ இங்கேயும் 1000 ஹெக்டேர் பர் கியூமெக் ஓகேங்களா.
ஸோ இந்த இடத்துல எங்கேருந்து மாற்றிக்கோங்க 1.2ன்னு மாற்றிக்கோங்க ஓகேங்களா 1.25 1000 divided by 1.25 போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னா 800 வரும் ஓகேங்களா 800 hectare per cubic வரும். ஸோ இந்த ஒரு லேண்டில் வந்துட்டு 1 cubic ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் இந்த பேஸ் பீரியட் ஃபுல்லாக சப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஏரியா வந்து இரிகேட் பண்ண முடியும் அப்படின்னா 1000 hectare ஏரியாவை இரிகேட் பண்ண முடியும். அப்போ 1000 hectare ஏரியாவை இரிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சோர்ஸ்லேருந்து 2 cubic வந்து நீங்கள் சப்ளை பண்ணாதான் இங்கே 1000 hectare வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா. புரிஞ்சுச்சா? இந்த டயக்ராம் கிளியரா? ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கிளியர் ஆயிடுச்சா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம இதோட ப்ராப்பர்ட்டிஸை எழுத போகிறோம். ஸோ இந்த டியூட்டியை பற்றி எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன், டியூட்டி வேரிஸ் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, சோர்ஸில் ஒரு மாதிரி இருந்துச்சு, கெனாலில் அதோட டியூட்டியோட வேல்யூ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டியூட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா. டியூட்டி வேரிஸ் பிளேஸ் டு பிளேஸ் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட், duty is maximum at head of the what? எங்க மேக்ஸிமமா இருக்கு? ஹெட் ஆஃப் த ஃபீல்ட் தான் டியூட்டியோட வேல்யூ மேக்ஸிமமா இருக்கு ஓகேங்களா. ஹெட் ஆஃப் த ஃபீல்ட் ஓகேங்களா. ஸோ இது செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. அண்ட் டியூட்டி இன்க்ரீசஸ் from source to field. So field to source ல இருந்து field க்கு போக போக டியூட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே கரெக்ட்டா? ஸோ இங்க எவ்வளோ இருந்துச்சு? 500 666 800 1000 ஓகேங்களா. ஸோ அப்போ சோர்ஸ்ல இருந்து ஃபீல்டுக்கு போக போக டியூட்டியோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஓகேங்களா. அப்போ இதில் என்ன சொல்லலாம்? டியூட்டி இன்க்ரீசஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ இருக்கோ அந்த டைரக்ஷன்ல வந்துட்டு டியூட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஓகேங்களா. கிளியரா? ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு ஒரு டியூட்டி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டியூட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த பிளேஸில் அதை மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டியூட்டியோட வேல்யூ என்ன இருக்குன்னே தெரியும். இஃப் இட் இஸ் நாட் மென்ஷன் ஓகேங்களா. இஃப் இட் இஸ் நாட் மென்ஷன், ஒருவேளை உங்களுக்கு மென்ஷன் பண்ணல எந்த இடத்துல வந்துட்டு நம்ம இதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணல அப்படின்னா இஃப் இட் இஸ் நாட் மென்ஷன் கன்சிடர்ட் அஸ் என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா டியூட்டி அட் த ஹெட் ஆஃப் த ஃபீல்டு. ஹெட் ஆஃப் த ஃபீல்டில் தான் டியூட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டியூட்டி அட் த head of the water course. So channel canal source la canal koru, canal la distribution koru, distribution la water course poma. So the water course la head la or duty kandupidipoma. So duty at the head of the water course is called as இது என்ன சொல்றோம் அப்படின்னா outlet factor அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டியூட்டி. ஸோ இந்த டியூட்டி எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டியூட்டி எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைப் ஆஃப் சாயில்.
Second one, type of crop. Third one, climatic condition. Fourth one, frequency. Fifth one, base period. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இது அஃபெக்ட் பண்ணுமா இந்த டியூட்டியை? பேஸ் பீரியட் சேஞ்ச் ஆனால் ஆப்வியஸாக அது அந்த லேண்டை இரிகேட் பண்ணுறது 1 cubic இன்னும் அதிகமான லேண்டை இரிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் பண்ணும். ஸோ இன்னொன்று வந்து கண்டிஷன் ஆஃப் கெனால் அண்ட் மெத்தட் ஆஃப் இரிகேஷன். கண்டிஷன் ஆஃப் கெனால், 7th one மெத்தட் ஆஃப் இரிகேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ கீழே இருக்க எந்த ஃபேக்டர் வந்துட்டு டியூட்டியை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? கிளியரா? எது அஃபெக்ட் பண்ணாது? ஸோ இந்த மாதிரி இந்த 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 இதில் 3 ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்ட்ரா என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் கிராப், எந்த ஸ்டேஜில் அந்த கிராப் இருக்கு, ஸ்டேஜ் ஆஃப் க்ரோயிங் ஸ்டேஜ் ஆஃப் கிராப் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அது அஃபெக்ட் பண்ணாது. ஆல்ரெடி இவ்வளோ லேண்டு தான் வந்து நம்ம இரிகேட் பண்ண போகிறோம்னு ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த த்ரூஅவுட் த பீரியட் நம்ம 1 cubic தான் சப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அதை விட கம்மியான வாட்டர் தேவைனாலும் அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், சாயிலே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்டேஜ் வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணாது. கிளியரா? ஸோ இந்த 4th பாயிண்ட் வரலும் 5th பாயிண்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சா? சாரி 6 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டிபெண்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், வாட்டர் ரெக்யர்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன், கிராப் பீரியட், பேஸ் பீரியட், டெல்டா, டியூட்டி. கிளியரா? ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ் பீரியட், கிராப், டெல்டா, டியூட்டி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. நியூமெரிக்கல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ஃபார்முலாவை டேரெக்டாகவே வந்துட்டு கொஷினில் கேட்பாங்க. ஓகேங்களா? இது 3க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா duty is equal to 8.68 into B divided by delta. So இதுதான் வந்துட்டு relationship between, இது வந்து 7th point, இது 7th point. ஓகேங்களா? relationship between duty, delta and base period. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா? எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன? நமக்கு எதில் நம்ம அவங்க எந்த யூனிட்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த யூனிட்ல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ பி எதில் சப்ஸ்டியூட் பண்ணும்? பேஸ் பீரியடை டேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணும், டெல்டாவை மீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ நம்ம டியூட்டி எதில் கிடைக்கும்? ஹெக்டேர் பர் கியூமெக்ல கிடைக்கும். கிளியரா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஹெக்டேர் பர் கியூமெக்ல சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு டைரக்டாகவே கொஸ்டினில் கேட்பாங்க. கிளியரா? ஸோ இது வரல கிளியரா? ஸோ 7th பாயிண்ட் வரல கிளியரா? நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 8th பாயிண்ட். ஸோ 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா இரிகேஷன் எஃபிஷியன்சி. ஸோ நிறைய எஃபிஷியன்சிஸ் இருக்கு இந்த ஒரு டாபிக் உள்ளேயே. ஸோ அது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இரிகேஷன் எஃபிஷியன்சிஸ். ஓகேங்களா? இரிகேஷன் எஃபிஷியன்சிஸ். ஸோ இரிகேஷன் எஃபிஷியன்சிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சோர்ஸ். ஓகேங்களா? இது சோர்ஸ் இருக்கும், இது வந்துட்டு கெனால், அண்ட் தென் இது ஃபீல்டு. ஓகேங்களா? ஃபீல்டை ரீச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? நீங்கள் இங்கே வந்து ஒரு எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 லிட்டர்ஸ் இந்த கெனாலோட ஹெட்டில் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 150 லிட்டர்ஸ் வந்து சப்ளை பண்ணுறீங்க. ஸோ இங்கே ரீச் ஆகும்போது 150 ரீச் ஆகுமா? இல்லை, 100 லிட்டர்ஸ் தான் வந்துட்டு ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபீல்டில் இந்த மாதிரி கிராப்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்படி கிராப்ஸ் இருக்கும்போது
ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு 100 லிட்டர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, சப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? சப்ளை பண்ணும்போது இந்த க்ராப்ஸ் எதை யூஸ் பண்ணிக்கும், இங்கே எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஒன்லி 80 லிட்டர்ஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன வந்து இந்த இரிகேஷன் எஃபிஷியன்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எஃபிஷியன்சியை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி. கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஈட்டா சி. ஓகேங்களா? கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இது எப்படி இது கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன அப்படின்னா வாட்டர் delivered to the field divided by water diverted from canal. ஓகேங்களா? into 100. ஓகேவா? புரியுதா? ஸோ இது என்ன அப்படின்னா வாட்டர் டெலிவர் டு த ஃபீல்ட். இந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ வாட்டர் டெலிவர் ஆகுது டிவைடட் பை வாட்டர் டைவர்ட்டட் டு த கெனால். கெனாலுக்கு எவ்வளோ டைவர்ட் பண்ணோம் இன்டூ 100 போட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி. சார் அப்ளைடு எஃபிஷியன்சி. ஓகேங்களா? அப்ளைடு எஃபிஷியன்சிங்கிறது என்ன, இதோட கண்டினியூஷன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இதை விட இது கம்மியாக இருக்கும். வாட்டர் டைவர்ட் வந்து ஒரு 150 பண்ணியிருப்போம் அப்படின்னா வாட்டர் டெலிவர்டு வந்துட்டு ஒரு 100 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எக்ஸாம்பிளில். ஏன் அப்படி? இந்த இடத்துல என்ன லாஸ் வருது? லாஸஸ் ஆர் டியூ டு ஃபர்ஸ்ட் வந்து எவாப்ரேட் ஆகிடும், எவாப்ரேஷன் அண்ட் பாதி வாட்டர் பர்குலேட் ஆகி உள்ள போயிடும், சீப்பேஜ் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதனால தான் லாஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்ளைடு எஃபிஷியன்சி, தட் இஸ் ஈட்டா ஏ. ஓகே, ஈட்டா ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டர் ஸ்டோர்ட் இன் த ரூட் ஜோன் divided by water delivered to canal, sorry, field. ஓகேங்களா? field into 100. so இந்த இடத்துல லாஸஸ் எதனால இருக்கும்? ஒன்று வந்து பாதி வாட்டர் வந்து பர்குலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? பர்குலேஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா பாதி வாட்டர் ரன் ஆகி அடுத்த கிராப்புக்கு போயிருக்கும். இன்னொன்று வந்து ரன் ஆஃப். ஓகேங்களா? ரன் ஆஃப் லாஸஸ்னால. கிளியரா? ஸோ எப்படி நீங்கள் ஃபீல்டுக்கு எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணுறீங்க, அது வந்து ரூட் ஜோனில் எவ்வளோ வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷனை மல்டிப்ளை பண்ணாதான் அதுதான் வந்துட்டு என்ன எஃபிஷியன்சின்னா அப்ளைடு எஃபிஷியன்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. தேர்ட் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஃபீல்டுக்கு டைவர்ட், கெனாலுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கும் ஃபீல்டில் டெலிவர் ஆகிறதுக்கும் உள்ள எஃபிஷியன்சி வந்துட்டு கன்வேயன்ஸ் அப்படின்னு, ஏன்னா அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அப்ளைடு எஃபிஷியன்சி. அப்ளைடு அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வாட்டர் வந்துட்டு ரூட் ஜோனில் வந்துட்டு சேவ் ஆகிருக்கு ப்ளஸ் நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணோம். ஓகேங்களா? அந்த எஃபிஷியன்சி. அப்போ வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சினா என்ன? ஸோ வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி என்ன நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஈட்டா யூ. ஓகேங்களா? வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு வாட்டர் யூஸ்ட் beneficially including
for leaching divided by water delivered to the field. ஓகேங்களா, field into 100. இதுதான் வந்துட்டு வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. அதாவது ரூட் ஜோன்ல வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸ்டோர் ஆயிருக்கும். பட் பெனிஃபிஷியலி யூஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சேவ் ஆயிருக்கிறதுலுமே நிறைய எவாப்ரேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அட்ஜசன்ட் சாயில்னால எவாப்ரேட் ஆயிருக்கும். சில வாட்டர் அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு லீச்சிங் அப்படின்னா என்ன, அந்த வாட்டர் மேபி சலைன் வாட்டராக இருக்கும், அந்த சாயில் மேபி சலைன் சாயில் ஆகும். அது வந்து நிறைய சால்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிக்கலாம். அந்த சால்ட்டை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு சில வாட்டர் யூஸ் ஆகுமா, அந்த சால்ட்டு தண்ணியில் சால்ட்டை போட்டிங்கன்னா கரன்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த வாட்டரை டிசால்வ் பண்ணுறதுக்கு சால்ட்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு சில வாட்டர் யூஸ் ஆகுமா, ஸோ அதை தான் வந்து நம்ம லீச்சிங்னு சொல்கிறோம். அப்போ லீச்சிங்னா என்ன, ப்ராசஸ் ஆஃப் reclamation of saline soil. saline அப்படின்னா salt minerals வந்துட்டு present ஆயிருக்க soil. reclamation அதை மீட் எடுக்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து லீச்சிங்னு சொல்கிறோம். ஸோ இன்க்ளூடிங் லீச்சிங்க்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக வாட்டர் யூஸ் ஆகிருக்கு, நம்ம எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஃபிஷியன்சி தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, so next efficiency என்ன அப்படின்னா water storage efficiency. so water storage efficiency நம்ம என்ன denote பண்றோம் அப்படின்னா eta s. ஓகேங்களா, so eta s அப்படின்னா என்ன அப்படின்னா water ஸ்டோரேஜ்னால ஸ்டோர்ட் இன் ரூட் ஜோன். ஓகேங்களா, ரூட் ஜோன்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கு, ரூட் ஜோன்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் ஆயிருக்கு டிவைடட் பை வாட்டர் டு பி சப்ளைட் டு பிரிங் த லெவல் டு field capacity. புரியுதா? ஸோ இப்போ வாட்டர் வந்து பர்மனெண்ட் வில்ட்டிங் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இல்லாட்டி ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் போனதுக்கப்புறம் நம்ம இரிகேட் பண்ணி என்ன பண்ணுவோம், அதை ஃபீல்டு கெப்பாசிட்டி கொண்டு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்லேருந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சப்ளை பண்ணோம், அதுக்கு மேலே என்ன அப்படின்னா அது சப்ளை பண்ண வாட்டரில் ரூட் ஜோனில் எவ்வளோ வாட்டர் வந்து சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி. ஓகேங்களா, புரியுதா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன எஃபிஷியன்சி அப்படின்னா கன்சம்ப்டிவ் யூஸ் எஃபிஷியன்சி. இதை என்ன டினோட் பண்ணுறோம் அப்படின்னா NCU. ஸோ NCU அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மல் கன்சம்ப்டிவ் யூஸ். அந்த வாட்டருக்கு எவ்வளோ இருக்கோ அது நார்மல் கன்சம்ப்டிவ் யூஸ் டிவைடட் பை net amount of water depleted from root zone. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த எஃபிஷியன்சியோட அந்த நேமில் இருந்தே இந்த இதை டிரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, டிப்ளீட்டட் ஃப்ரம் ரூட் ஜோன் இன்டூ 100. ஸோ அந்த ரூட் ஜோன்லேருந்து வாட்டர் எவ்வளோ டிப்ளீட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் 50 லிட்டர்ஸ் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50 லிட்டர்ஸ் தான் கன்சம்ப்டிவ் யூஸாக இருக்கும். ஓகேங்களா, பட் அந்த ரூட் ஜோன்லேருந்து எவ்வளோ டிப்ளீட் ஆகுது, எவ்வளோ குறையுது அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நெட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிப்ளீட்டட் ஃப்ரம் root zone. clear-ஆ? so final efficiency என்ன அப்படின்னா இத லாஸ்ட் efficiency, ரொம்ப இம்பார்ட்டன்டான efficiency, water distribution efficiency.
efficiency. So இதை நம்ம என்ன டினோட் பண்றோம் அப்படின்னா eta d. 1928 eta d. ஓகேங்களா? ஸோ இந்த eta d கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 minus yd divided by ym into 100. ஓகேங்களா? yd divided by ym into 100. So yd அப்படிங்கிறது ym அப்படிங்கிறது mean depth of water. ஸோ அதில் வந்து ஆவரேஜாக அந்த ஃபீல்டில் எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது தான் ym. m மீன்ஸ் மீன். ஓகேங்களா? மீன் டெப்த் ஆஃப் வாட்டர். ஸோ yd அப்படிங்கிறது ஆவரேஜ் நியூமரிக்கல் deviation in depth of water stored. So இதை நான் எப்படி calculate பண்ணுறதுன்னு சொல்கிறேன். depth of water stored. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு 1.5 மீட்டர் டெப்த்தில் வந்து வாட்டர் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்னொரு இடத்துல வந்துட்டு 1.1 மீட்டர் வாட்டர் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ymங்கிறது என்னது? இது ரெண்டுக்கும் நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 1.5 plus 1.1 divided by 2 போட்டிங்கன்னா 1.3 கிடச்சிருக்கு. இதுதான் ym. இந்த yd அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 1.5க்கும் 1.3க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 0.2. ஆனால் இந்த 1.3க்கும் 1.1க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 0.2. ஸோ இந்த இந்த டீவியேஷன் இருக்குல்ல, எவ்வளோ டீவியேட் ஆகுதோ அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்ன வருதோ அதுதான் yd. ஓகேங்களா? அதுதான் ஆவரேஜ் நியூமரிக்கல் டீவியேஷன் இன் depth of water stored. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? இதோட புரிஞ்சிருச்சா? இதோட என்னென்ன எஃபிஷியன்சி இருக்குங்கிறது முடிஞ்சிருச்சு. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 9th one என்ன அப்படின்னா அதுவும் இதே மாதிரி செயின் லிங்காக தான் வரும். ஓகேங்களா? இரிகேஷன் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ். இரிகேஷன் requirement of crops. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த irrigation requirement of crops என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சம்ப்டிவ் irrigation requirement. ஃபர்ஸ்ட் கன்சம்ப்டிவ் irrigation requirement, that is CIR. ஓகேங்களா? இந்த CIR க்கு அவங்களே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. CIR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா CIR is equal to consumptive use minus effective rainfall. RE அப்படிங்கிறது effective rainfall. ஓகேங்களா? effective rainfall consumptive useலேருந்து effective rainfall மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதான் consumptive irrigation requirement. ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கன்சம்ப்டிவ்னு வந்தால் அந்த இடத்துல கன்சம்ப்டிவ் யூஸோட டேர்ம் வரும் அப்படின்னு. இது வந்து consumptive use. ஓகேங்களா? ஸோ இந்த consumptive use irrigation வந்து கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெட் இரிகேஷன் ரிக்வயர்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி செயின் லிங்காக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெட் இரிகேஷன் ரிக்வயர்மெண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் டேர்ம் தெரிஞ்சாதான் அடுத்த டேர்ம் வந்துட்டு இதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணுற மாதிரி. தட் இஸ் NIR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த CIRோட நம்ம லீச்சிங்கை ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? LE லீச்சிங்க்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அதை ஆட் பண்ணால் அதுதான் வந்து நெட் இரிகேஷன் ரிக்வயர்மெண்ட். ஓகேவா? நெட் இரிகேஷன் ரிக்வயர்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபீல்டு இரிகேஷன் ரிக்வயர்மெண்ட். தேர்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஃபீல்ட்
irrigation requirement. Field irrigation requirement na enna appadina, that is FIR. FIR is equal to NIR divided by applied efficiency. Applied efficiency na enna, amount of water stored in root zone divided by amount of water delivered to field. ஓகேங்களா, அதோட மல்டிப்ளை பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு applied efficiency கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா gross irrigation efficiency. Last requirement, gross irrigation requirement. GIR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த net irrigation requirementல இருந்து conveyance efficiency, that is amount of water delivered to field divided by amount of water diverted from canal. ஓகேங்களா, ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு gross irrigation requirement கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு GIR அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்து வந்துட்டு இது அப்படியே பேக்வேர்டில் போகும். ஓகேங்களா, ஃபீல்டு இரிகேஷன் ரெக்குயர்மெண்ட் அண்ட் தென் நெட் இரிகேஷன் ரெக்குயர்மெண்ட், கடைசியாக கன்சம்ப்டிவ் இரிகேஷன் ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுக்கான ஆர்டர். கிளியரா? ஸோ இந்த 9th பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் 10th பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் 10th பாயிண்ட். 10th பாயிண்ட் என்ன அப்படின்னா கமாண்டட் ஏரியா அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன். கமாண்டட் ஏரியா அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன். ஃபர்ஸ்ட் கமாண்டட் ஏரியா பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் தனியாக பார்ப்போம். கமாண்டட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ கமாண்டட் ஏரியானா என்ன? கமாண்டட் ஏரியா அப்படின்னா என்ன? ஸோ இந்த கமாண்டட் ஏரியாவில் ரெண்டு டேர்ம் பார்க்குறோம். ஒன்று வந்து கிராஸ் கமாண்ட் ஏரியா, இன்னொன்று வந்து கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிராஸ் கமாண்ட் ஏரியா, கிராஸ் கமாண்ட் ஏரியா. இன்னொன்று வந்துட்டு கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா, கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா. இந்த கிராஸ் கமாண்ட் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா பிட்வீன் boundaries, water boundaries, area between water boundaries of the field. ஓகேங்களா, so area between, total area available between drainage boundaries, water boundaries னு சொல்லலாம். best word வந்து drainage boundaries. area available between drainage boundaries including infertile land and land for public utilities, including infertile land and land for public use. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அகைன் இந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் இது கிளியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ கிராஸ் கமாண்ட் லேண்ட் அப்படின்னா என்னன்னா இதுதான் ஒரு டோட்டல் லேண்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு வரப்பு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு வரப்புக்கும் பிட்வீனில் இருக்க ட்ரைனேஜ் பவுண்டரிக்கு பிட்வீனில் இருக்க இந்த ஏரியா தான் வந்துட்டு நம்ம கிராஸ் கமாண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இவ்வளோ அமௌண்ட்ல வந்து கிராப் ஷோ பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலலாம் செடி போட்டால் வளராது, இன்ஃபர்டைல் லேண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நம்ம நடக்கிறதுக்கு இதுக்கு பம்புக்குலாம் பிளேஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்க்கு இருக்க லேண்டு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்ததான் வந்து கிராஸ் கமாண்ட் ஏரியா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கிராஸ் கமாண்ட் ஏரியா. ஓகேங்களா, இது வந்து கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கிராஸ் கமாண்ட் ஏரியா. ஓகேங்களா, கிராஸ் கமாண்ட் ஏரியால இருந்து அன்கல்டிவேட்டட் லேண்டை மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது தான்
gross cultivable land, cultivable commanded area. ஓகேங்களா? கிளியரா? சோ commanded area என்னன்னு பார்த்துட்டீங்களா? சோ இதையே வந்துட்டு ரெண்டா பிரிக்கலாம். இத வந்துட்டு cultivable cultivated land, இது வந்துட்டு cultivable non cultivated land. So cultivated land தான் எல்லா இடத்துலயுமே கல்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லா இடத்துலயுமே கிராப் வந்து க்ரோ பண்ணலாம். பட் நம்ம வந்து ஃபுல்லா க்ரோ பண்ண ஒரு சில இடத்த வந்து விட்டு வச்சிருப்போம் க்ரோ பண்ணாம. ஓகேங்களா? சோ அது வந்துட்டு எப்பவுமே இரிகேட் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? சோ அது வந்து நாட் இரிகேட்டட் லேண்ட். இரிகேஷன் பண்ண முடியும் அந்த இடத்துல, பட் நம்ம இரிகேட் பண்ணாம போட்டு வச்சிருப்போம். ஓகேங்களா? தட் இஸ் நாட் இரிகேட்டட் லேண்ட். இதான் வந்து கல்ச்சரபிள் நாட் கல்டிவேட்டட் லேண்ட் சொல்றோம். ஸோ இந்த கல்ச்சரபிள் கல்டிவேட்டடுங்கிறது ஒரு சர்டன் பீரியட் சீசன்ல மட்டும் irrigated in seasons. ஸோ பர்டிகுலர் சீசன்ல மட்டும் அதுக்கேற்ற மாதிரி கிராப்பை வந்து நம்ம பயிர் போடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கல்ச்சரபிள் கல்டிவேட்டட் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா 11th டேர்ம் intensity of irrigation. Intensity of irrigation. Intensity of irrigation அப்படிங்கிறது என்ன? Intensity of irrigation land என்ன? Percentage of cultivable cultivated land area that should be irrigated annually. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கல்ச்சரபிள் கல்டிவேட்டட் லேண்டில் வந்துட்டு ஒரு இயருக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லேண்டை வந்துட்டு நம்ம இரிகேட் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த பாயிண்ட் வரல ஓவரா. நெக்ஸ்ட் வந்து 12th பாயிண்ட். இதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன பாயிண்டாக வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேலியோ இரிகேஷன். இதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன சிங்கிள் பாயிண்டாக வரும். ஓகேங்களா? பேலியோ இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டரிங் டன் ப்ரியர் டு கிராப் பீரியட். வாட்டரிங் டன் ப்ரியர் டு sowing crops. ஸோ அந்த இடத்துல விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆஃப் லேண்டுக்காக நம்ம ஒரு வாட்டரிங் பண்ணுவோம்ல அதுதான் வந்துட்டு பேலியோ இரிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோர் வாட்டரிங். கோர் வாட்டரிங்னா என்ன? கோர் வாட்டரிங்னா என்ன அப்படின்னா it is the first watering done after the plant have grown for few centimeter height. It is the first watering done after the plant has grown for few centimeter height. ஸோ கொஞ்சம் சென்டிமீட்டர் ஹைட் ஃபர்ஸ்ட் வாட்டரிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து விட்டுருவோம். ஓகேங்களா? கொஞ்ச நாள் நல்லா க்ரோ ஆகும். சின்னதாக ஒரு கொஞ்சம் ஹைட் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டரிங் பண்ணுவோம்ல அதுதான் வந்து கார் வாட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் சப்ளை பண்ணுறோமோ அதை வந்து கார் டெப்த் அப்படின்னும், எவ்வளோ எந்த பீரியடில் சப்ளை பண்ணுறோமோ அதை வந்து கார் பீரியட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி ஃபேக்டர். கெப்பாசிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன? ஒரு கெனாலோட மீன் டிஸ்சார்ஜ் ஆவரேஜா அது எவ்வளோ டிஸ்சார்ஜ் வந்துட்டு கொடுக்குது டிவைடட் பை மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ். அதோட மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் ஆஃப் கெனால். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இந்த சிஎஃப் ஓட வேல்யூ வந்து
லெஸ் தென் 1 தான் இருக்கும் ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லாம் எப்போவுமே மேக்ஸிமம் லெவல்லே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்காது ஓகேங்களா. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் விட இந்த மீன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால சிஎஃபோட வேல்யூ லெஸ் தென் 1 தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைம் ஃபேக்டர். 15th பாயிண்ட் டைம் ஃபேக்டர். டைம் ஃபேக்டர் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் தட் canal has actually run ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு கெனால் வந்து ரன் ஆச்சு டியூரிங் வாட்டரிங் பீரியடில். இந்த வாட்டரிங் பீரியடில் கெனால் எவ்வளோ ரன் ஆச்சு டியூரிங் வாட்டரிங் பீரியட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் தட் ஷுட் பி ரன் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் டேஸ் தட் கெனால் வாஸ் சப்போஸ் டு ரன். நம்பர் ஆஃப் டேஸ் that canal was supposed to be run during